ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா விஜய்க்கு நேற்று பிறந்தநாள் எல்லாருக்கும் தெரியும். நேற்றுக்கு மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க. இதை ஃபோட்டோஸை நம்ம த்ரிஷா வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கேப்ஷன் போட்டிருக்காங்க. எல்லாவற்றையும் மதிப்பிற்குரியதாக மாற்றும் நபருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஹார்ட் போட்டிருக்காங்க. சரியாக 12 மணிக்கு கேக் வெட்டியிருக்காங்க. ஸோ அதை குறிக்கும் விதமாக அவங்க இமேஜ் போட்டிருக்காங்க. உண்மையாகவே இதை பார்த்தோன்னே அவங்க ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து கொண்டாட்டமாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து வேதனையாக தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2 பேருக்கு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இந்த எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில நடுநிலையான மக்களுமே வந்து இது என்ன இப்படி பண்ணுறான்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இன்னும் அவங்களோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் நடக்கலை. இப்போ டிவோர்ஸ் ஆயிருந்தால் நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, தனி மனித ஒழுக்கம் முக்கியம் சொல்லிட்டு. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் அதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க இந்த எதிர்க்கட்சிகள்லாம். ஸோ அதுக்கு வந்து தீனி போடுற மாதிரி இந்த ஃபோட்டோ இருக்குதோன்னு சொல்லிட்டு நமக்குமே வந்து கேள்வி எழாமல் இல்லை. ஏன்னா இப்போ முதல்வர் ஆகிட்டோன்னே கண்டிப்பாக அவர் வந்து பொறுப்பு அதிகமாக இருக்குது. அவரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சின்ன குழந்தைங்களாம் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாமான்னு தோணுது. என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி போடும்போது இதை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து தப்பாக தான் சொல்ல ஆரம்பிக்கும். இது அவருக்கே வந்து பேக் ஃபயர் ஆக போதான்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வேளை சந்திக்கிறேன். நன்றி.